ஹலோ எவ்ரிவான், ஐ எம் கிரிஷ். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு சொல்ல போகிறேன். ஷேர் மார்க்கெட்னால் ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்போனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவில் நான் ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்னா என்னென்னு பார்ப்போம். மார்க்கெட் அதாவது சந்தை. நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், அதுக்கான காசை கொடுக்குறோம். அதே தாங்க ஷேர் மார்க்கெட்டும். நம்ம ஷேர்ஸை வாங்குகிறோம், அதுக்கான காசை கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். ராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட பணம் இருக்குது. அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியல. எதுக்காக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதான் அது வளரும், அதாவது டெவலப் ஆகும், இல்லாட்டி மல்டிபிள் ஆகும். பணத்தை அப்படியே வச்சுருந்தோம்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காரு. அவர் அவரோட கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட கம்பெனியை ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் அதை வித்துடுறாரு. எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா என்ன? அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் ஷேர்ஸை விற்கவும் செய்வாங்க, வாங்கவும் செய்வாங்க. எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இந்தியாவில் 2 இருக்குது. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், 2 இருக்குது. ராம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட காசை வச்சு எக்ஸ்சேஞ்சில் குமாரோட ஷேர்ஸை வாங்குறாரு. நல்லா பார்த்துக்கோங்க. குமார் கிட்ட அவரோட ஷேர்ஸ் இருக்குது. ராம் கிட்ட அவரோட மணி இருக்குது. ராம் என்ன பண்ணுறாரு, காசு கொடுத்து குமாரோட ஷேர்ஸை வாங்கியிருக்கு. குமார் என்ன பண்ணுறாரு, ஷேர்ஸை கொடுத்து ராமோட காசை வாங்கிறாரு. அந்த காசை வச்சு குமார் அவரோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாரு. அந்த டெவலப்மெண்ட்டில் வர ப்ராஃபிட் ராமுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவார். அதை எப்படி ஷேர் பண்ணுவார் அப்படின்னா, ராம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அவ்வளோ பர்சன்டேஜ்க்குரிய ப்ராஃபிட்டை தான் அவர் கொடுப்பார். இதுதாங்க ஷேர் மார்க்கெட். இன்னும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க எங்களோட சேனல் புல் அண்ட் பியரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.